திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைக்கி சர்வதேச அளவில் பேசப்படுற ஒரு விஷயம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி தாங்க பார்த்திபன். அது ரொம்ப சுவாரஸ்யம். உச்சநீதிமன்றத்தில் போன மாதம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு கருத்து சொல்லிடுறாரு. அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பாம்பூச்சிகள் மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இந்த கட்சியை ஆரம்பித்தவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் இந்தியர் தான், மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அவுரங்காபாத்தை சேர்ந்தவர். இங்கே படிச்சிருக்காரு, மேல் படிப்பு அமெரிக்கா படிக்க போயிருக்காரு. அங்கே இந்த இயக்கத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆன்லைனில். அந்த ஆன்லைனில் ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க. எந்த அளவு இன்ஸ்டாகிராம்லன்னா சுமார் 2 கோடிக்கும் மேலே தாண்டிட்டாங்க. மிகப்பெரிய கட்சிகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு உள்ள ஃபாலோவர்ஸை காட்டிலும் ஒரே வாரத்தில் இவங்க அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிற அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. இந்த நிலையில தான் அதாவது வெறும் இவங்க ஆன்லைன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான், இவங்க சோஷியல் மீடியா தாண்டி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட நிலையில் வீதிக்கு இறங்கிட்டாங்க. அதாவது வீதியில் இறங்கிய கரப்பான்பூச்சி கட்சி, மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தலைவரும் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருக்காரு. முதல்ல இவர் இந்தியா வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தகவல்லாம் பரவச்சிங்க பார்த்திபன். ஜந்தர் மந்தரில் போராட்டம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்லாம் பரவச்சு. போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா குவிச்சிட்டாங்க டெல்லி ஃபுல்லாக. தேவையில்லாத ஒரு போராட்டமாக அது மாறப்போகுது அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த போலீஸ் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? எஸ். சலீம், பகடியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக தான் ஆரம்பத்தில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியானது பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? ஆனால் இன்னைக்கு அந்த ஏர்போர்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் வேற ஒரு கதையை சொல்லுது இல்லையா? எஸ், அதாவது போலீஸையும் பார்த்தோம், அதிரடி படையினரையும் பார்த்தோம், ஏர்போர்ட் காட்சிகளை பார்த்தோம். இது இல்லாமல் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு போராட்ட களம் டெல்லியில் இருக்குது. டெல்லியில் போராட்டம் செய்கிறவங்கெல்லாம் அந்த ஜந்தர் மந்தர் பகுதிக்கு தான் வந்துடுவாங்க. அங்கேயும் ஹெவி போலீஸ் பிரசன்ஸ் இருந்ததை பார்க்க முடிஞ்சதுங்க பார்த்திபன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க இன்னைக்கு வீதியில் இறங்கிட்டாங்க. இதனுடைய தலைவர் அபிஜித் திப்கே அவர் அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்தார். ஒருவேளை அவரை கைது செய்வாங்களா இப்படிலாம் இருந்தது. பட் அவர் ட்விட்டரில் போட்டார் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அங்கேருந்து நேராக ஜந்தர் மந்தருக்கு போராட்ட களத்துக்கு போனார். ஏர்போர்ட் வெளியே அவர் வரும்போது கையில் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை அப்படியே கையில் எடுத்துகிட்டு போனார். அவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த காட்சிகளை பார்த்துடலாமா? எஸ். दीपके यहाँ पर आपको नजर आएंगे और यहाँ पर अपडेट ஸோ அவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாங்க. போலீஸ் எல்லாம் கூட இருந்தாங்க. அவரை கைது பண்ணலை, அவர் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நேராக அங்கேருந்து அவர் ஜந்தர் மந்தர் போராட்ட களத்துக்கு போனாருங்க பார்த்திபன். அங்கேயும் ஆட்கள் கூடியிருந்தாங்க. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவங்கெல்லாம் அங்கே வந்துட்டாங்க, கூடியிருந்தாங்க. அவங்க மத்தியில் அந்த போராட்டத்துக்கான வாசகங்கள்லாம் எழுப்பப்பட்டது, ஸ்பீச்சும் கொடுத்தாங்க. ஜந்தர் மந்தர் காட்சிகளை பார்த்துடலாமா? எஸ். சலீம் தான் போகிற போக்கில் மென்ஷன் பண்ண ஒரு வார்த்தை கரப்பான்பூச்சின்ற வார்த்தை இன்னைக்கு இவ்வளோ பெரிய பூதாகாரமாக வெடிக்கும்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். பட் இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் ஜந்தர் மந்தரில் பார்க்குறோம். இந்த போராட்டத்துக்கு
வரும்போது ஒரு கோரிக்கைன்னு முன்வைப்பாங்க இல்லையா? ஆமாம், இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் யார் அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சர். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், எதன் காரணமாக சொல்கிறாங்க அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் அவர்களை ஏன் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, நீட் தேர்வு கொஷின் பேப்பர் லீக் ஆனது, சிபிஎஸ்சி அந்த அதில் நடந்த நிறைய முறைகேடுகள், பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதெல்லாம் காரணம் காட்டி கல்வி இந்தியாவில் எப்படி இருக்கு, இதுக்கு எதற்காக இந்த கல்வி அமைச்சர் இருக்கணும், இந்த கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முதல் இலக்கு இது வந்து கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. போராட்டம் அப்படின்னு சொல்லி இருந்தாலே சில விவிஐபிக்களை அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க நேச்சுரலாக. அப்படி இன்னைக்கு இணைந்திருக்கக்கூடிய ஒரு விவிஐபி அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணுன்னா, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற நபர் தான் அவர் யார் அப்படின்னா சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக் யார் அப்படின்னா, ஹிந்தியில் பாலிவுட்டில் 3 Idiots அப்படின்னு சொல்லி ஆமீர் கான் நடிச்சிருந்தார் ஒரு படம். இவரோட கேரக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணித்தான் ஆமீர் கானுடைய கேரக்டர் வைக்கப்பட்டதாக சமூக வலைதளங்கள்லாம் பெருசாக பேசப்படுது. அது தமிழில் அந்த படத்தை நண்பன் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. சக்சி பசப்புகள்னு சிஎம் நடிச்சிருந்தாரு. எஸ் சிஎம் விஜய் அவர்கள் செஞ்ச கதாபாத்திரம் ஒரிஜினலாக வந்து இவருடைய உண்மையான கதாபாத்திரத்தை தான் செஞ்சாங்க. இவர் வந்து லடாக்கை சேர்ந்தவர். அவர் வந்து பல போராட்டங்களை எஜுகேஷனை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்குறார். எல்லாரும் நண்பன் படம் பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதில் எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை பசங்களை கொண்டு வருவாங்களோ, அவர் அந்த காரியத்தை லடாக்கில் செஞ்சிட்ருக்கார். இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, வெளியூர்லேருந்து இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் இயக்க தலைவன் வெளியூர்லேருந்து அமெரிக்காலேருந்து வராரு, அவரை கைது பண்ணிங்கன்னா நான் 6 வாரம் போராட்டத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே இவர் வேற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு 6 மாதம் பொறுத்து. இப்படி ஒரு எச்சரிக்கை அங்கேருந்த விவிஐபி. இவர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் போய் கல்வித்துறை அமைச்சராகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் சொன்ன, எனக்கு இந்த அமைச்சராகிற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, பட் கல்வியில் மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த நிலையில தான், அதாவது இந்த சர்ச்சையின் ஆரம்ப புள்ளி எங்கே போகுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரு ஓரல் அப்சர்வேஷன் தான். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து சொல்ல போய், இந்த மாதிரி வேலை இல்லாத இளைஞர்களை பற்றி அவர் குறிப்பிட்டு கரப்பாம்பூச்சிக்கும் அந்த மாதிரிலாம் பேரசைட்டுக்கும் எல்லாம் சேர்த்து சொல்ல போய் இவ்வளோ பெரிய ஒரு, அதாவது தலைமை நீதிபதி அவர்கள் நேற்றைய முன்தினம் லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டியில் அங்கே ஒரு நிகழ்ச்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். மாணவர்கள் அங்கேயே விடலை, பயங்கரமாக அவரை வந்து, அதாவது கேள்வி கணைகளால் அவரை வந்து அப்படியே அதே இடத்துல நிறுத்துற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த கேள்வி, அதாவது போராட்ட ரீதியான கேள்விகள்லாம் கேட்டு மாணவர்கள், இந்திய தூதரகமும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. லண்டனில் நடந்த அந்த காட்சிகளை பார்த்துக்கலாமா? எஸ். I'm so sorry, ma'am. I would not be able to take up that question since the topic is concerning artificial intelligence and international law. Yes, so sorry. I think when the respected speaker has... I'm extremely sorry. I'm extremely sorry. And journalists and... We'll have to cut it off. The biggest country on earth. Give us some respect, please. So, treat your life. No, please. Please. Let's just call an end to this, can we? சலீம், இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது ஆரம்பிச்சது தலைமை நீதிபதியோட கருத்துல தான் சொன்னீங்க. அவர் இது சம்பந்தமா ஏதாவது கிளாரிட்டி கொடுத்துருக்காரு? ஆமாம், அவர் கிளாரிட்டி என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஊடகங்கள் இதை தவறாக சித்தரிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இளைய தலைமுறையை நான் அப்படி சொல்லலை, போலியாக சில பேர் வந்து அந்த சான்றிதழ் அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு உள்ளே வந்துட்டு அவங்க சிஸ்டமையே சேலஞ்ச் பண்ண, அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர பொதுப்படையாக நான் வந்து இளைய தலைமுறையை சொல்லலை, என்னுடைய வார்த்தைகள் தவறாக பரப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்நிலையில் டெல்லியில் ஆயிரக்கணக்கில் போலீஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த போராட்ட குழு, அதாவது கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம், கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யலை அப்படின்னா நாடு தழுவிய போராட்டத்திற்கு நாங்கள் தயாராகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலை 5 மணிக்குள்ளே கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யலை, அரசுக்கிட்டேருந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, அரசு அமைதியாக தான் இதை பார்த்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ இவங்க ஒருவேளை நாடு தழுவிய போராட்டம் போவாங்களா, இல்லை அதற்கு முன்பாக இந்த தலைவர் கைது செய்யப்படுவாரா, இவர் இந்தியராக இருந்தாலும் அமெரிக்காவிலேருந்து இப்போ வந்திருக்காரு, திரும்ப எப்போ அமெரிக்காவுக்கு போவார், இந்த மாதிரி வந்து பல கேள்விகள் எழுதிருக்கு.
ஸோ அரசியல் களத்தில் வந்து ஒரு பகடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் மத்திய கல்வி அமைச்சரை பதவி விலகிற கோஷம் வந்து எந்த அளவுக்கு வலுவா ஜந்தர் மந்தரில் எதிரொலிச்சதுன்னதையும் பார்த்தோம். ஸோ இளைஞர்கள் இப்படி திரண்டு வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எந்த திசையில் வரும் நாட்களில் பயணிக்க இருக்கு அப்படின்றதையும் we have to wait and watch இல்லையா? ஜென்சி கிட்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் மெயினாக ஸ்கூல் படிக்கிறவங்களாம் அந்த போராட்டத்தில் இன்னைக்கு கலந்துட்டு இருக்கிறது. ஸ்கூலில் இருக்கிறவங்க. ஓகே, சுவாரஸ்ய நாட்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன டெல்லியை பொறுத்த வரைக்கும். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.